இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி வந்து கடக ராசி. கடக ராசியில உள்ளவங்க மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா, உணர்ச்சி வசப்படுறவங்களா தான் இருப்பாங்க கடக ராசிக்காரங்க. மனதளவில் உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்க வந்து ரொம்பவே குடும்பத்த மிகவும் நேசிப்பாங்க. இந்த கடக ராசியில உள்ளவங்க எப்பவுமே குடும்பத்த ரொம்ப யோசிக்கிறவங்க. நல்ல மெமரி பவர் உண்டு அவங்களுக்கு. பழைய விஷயத்த மட்டும் நம்மால எப்பவுமே மறக்க மாட்டான். நீ அன்னைக்கு அப்படி செஞ்சனால, அதனால உனக்கு நான் இன்னைக்கு செய்றேன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் வச்சிருவாப்ல. ஆனா நல்லா ஹானஸ்டா இருக்கிற ஆட்கள் தான் எல்லாருக்கும் உதவியா இருப்பாங்க, நல்லா பாதுகாப்பா தான் இருப்பாங்க. மற்றவங்களோட உணர்ச்சிகளை எளிதில புரிஞ்சுக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க. இருந்தாலும் பல இடத்துல இவங்க பல்ப் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதான் இந்த ராசி. சிறிய விஷயத்த கூட அவங்களுக்கு நம்ம ஏதாட்டும் தப்பா சொல்லிட்டா உடனே அவங்களோட மனது வந்து புண்படுற மாதிரி இந்த ராசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். உடனே இப்ப நார்மல் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான், டக்குன்னு அவனோட மூடு வந்து மாறிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். சந்தேகப்படுவாங்க அதிகமா. அதிகமா வந்து அவங்களுக்கு ஏதாட்டும் ஒரு கருத்து வந்துச்சுன்னா அதை உள்ளே வச்சுக்கிடுவாங்க. நல்லா அனுபவிச்சிருப்பாங்க, நல்லா செய்வாங்க. ஆனா வந்து இந்த சந்தேகம், சில செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நாலேட்ஜ் இருக்கிறதுனால அவங்க ஆசிரியர், ஆலோசகர், பல துறைகள்ல லாயரா கூட அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. படைப்பாற்றல் நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து என்னன்னா வெளிய பார்க்கணும்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்பான். ஆனா உள்ள பார்த்தா எமோஷனலான ஆட்கள். அவங்க எப்பவுமே நம்ம காலேஜ்ல படிக்கும்போது கூட தெரியும். நம்ம நார்மலா நம்ம கிளாஸுக்கு வரும்போது ப்ரொஃபசர் வந்து வேற ஃபேஸ்ல வருவாங்க. நமக்கு டீச்சர் நம்ம ஆஃபீஸ்ல போய் பேசும்போது அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இவங்க வீக்னஸ் என்னன்னா கோபம். கோபம் தான் இவங்களோட பெரிய வீக்னஸ். ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு எதுனாலும் ஓவர் திங்கிங். இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம்னாலும் ஓவர் திங்கிங்கா இருக்கும். இனி வரப்போற ராசியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.